மக்களே வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கூட இருக்கிற கார் பார்த்தோம் அப்படின்னா இப்போ புதுசாக ரீசெண்டாக அப்டேட் ஆகிருக்கு 2026 டாடா பஞ்ச். அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மிடில் வேரியண்ட்டோட ஒரு வாக் ரவுண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ரைவ் வீடியோ வந்து நம்ம கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இந்த கரண்ட் வேரியண்ட்டுக்கு நம்ம பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு டர்போ பெட்ரோலோட வர அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎன்ஜி வேரியன்ட்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஏஎம்டி கியர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறனால கூடிய சீக்கிரத்துலேயே நமக்கு வந்து அந்த ட்ரைவ் வீடியோக்கான காருக்கு வந்து ஆக்சஸ் கிடச்சோன்னே நம்ம வந்து ட்ரைவ் ரிவ்யூவும் வந்து பண்ணலாம். பட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்லி என்ன அப்படின்னா ஒரு மிடில் வேரியண்ட்டில் என்னென்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ நம்ம கூட இருக்கிற ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா பியூர் ப்ளஸ் இந்த வேரியண்ட்டு. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல எக்ஸ்டீரியர் சேஞ்சஸ்லேருந்து வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேஷியா வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த கீழே வந்து பம்பரோட எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில்வரில் வந்து ஸ்கிட் பிளேட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏடாஸோட மாடியூல் வர மாதிரி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் மேபி இப்போ வந்து இந்த கரண்ட் அப்டேட்டில் வந்து ஏடாஸ் கிடையாது. மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து அந்த அடிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 360 கேமராக்கான ஹவுசிங் வந்து இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வேரியண்ட்டில் அந்த ஃபீச்சர் வந்து வரல. அண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாடா லோகோக்கு மேலே வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பியூர் ப்ளஸ் வேரியண்ட்லேயே வந்து எல்இடி லைட்டிங்காக வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் டே லைட் டிஆர்எல்ஸ் வந்துடுது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஓவர் வியூ. அண்ட் நீங்கள் டாப் வேரியன்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபாக் லைட்டுமே வரும். பட் இது வந்து ஒரு மிடில் வேரியண்ட்னால இதில் வந்து அது அவைலபிள் இல்லை. அண்டு சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா மிரர்ஸ் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்மே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அண்டு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேட் பிளாக் பிளாஸ்டிக்கில் வந்து ஃபினிஷ் ஆகுது. இதுவுமே ஆக்சுவலாக ஒரு நீட்டான டச் இருக்குது. அண்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 inches வருது. எம்ஆர்எஃப் ஈகோட்ரெட் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 185, 70 or 15 inches டயர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் இஃப் ஐம் நாட் ராங் டாப் வேரியன்ட்ஸில் போகும்போது உங்களுக்கு ஒரு 16 inches டயருமே வந்து வருது அலாய் வீல்ஸோட. அண்டு பாடி கிளாடிங் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு வீல் வெல்லுமே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்டு சைட் வியூ பார்த்தோன்னா ஜென்ரலி நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வந்து எப்படி இருந்ததோ அந்த வியூ தான் வந்து இங்கேயுமே வந்து ரீட்டைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து பிளாக் கலரில் சேம் எக்ஸாக்ட் ஃபினிஷ் தான். அண்ட் ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் ஷார்ட் ஃபின் ஆண்டனா வந்து வருது டாப்பில். இதில் பார்த்தோன்னா அதையுமே வந்து ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. சேம் வந்து ரியர் டோர் ஹேண்டில் அப்படியே தான் இருக்குது. அதுலேயுமே எந்த சேஞ்சஸ் இல்லை. அண்டு இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரியர் டிஃபாகர் வருது. பட் வைப்பர் இல்லை. அண்டு இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ்மே வந்து பார்க்கலாம். அண்ட் சேம் பார்த்தோம் அப்படின்னா அதே எக்ஸிஸ்டிங்காக என்ன பூட் ஸ்பேஸ் இருந்ததோ அதையுமே வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அண்டு ஸ்பேர் டயர் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்பேஸ் சேவர் தான் நினைக்கிறேன். இல்லை, நாட் ஸ்பேஸ் சேவர். ஆக்சுவலாக வந்து ஃபுல் சைஸ் டயர் தான். ஒரு 185, 70 or 15 சேம் வந்து ஃபுல் சைஸ் டயரே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வேரியண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஸ்பேஸ் சேவர் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜென்ரலி வந்து இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட்டுக்கு அவுட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இது தான் வந்து சேஞ்சஸ். அண்ட் ரியரில் இந்த கனெக்டட் டெயில் லைட் வர இந்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு டாப் வேரியண்ட்ஸில் தான் வந்து அந்த கனெக்டட் டெயில் லைட்டுக்கு ஒரு இது வருது. இந்த வேரியண்ட்டில் வந்து ரியர் பார்க்கிங் கேமரா இருக்குது. 2 பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கடுத்து வந்து நம்ம உள்ளே என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து ஸோ நம்ம இப்போ இன்டீரியரில் வந்து ரியரில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த டிரைவர் சீட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து பின்னாடி புஷ் பண்ண முடியும் அவ்வளோ புஷ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார் ஒரு 3995 mm வந்து உங்களுக்கு வந்து ஒரு முடியறதுனால இதில் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் பண்ணுமோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ பேக்கில் வந்து ரொம்ப கம்மி பீப்புள் தான் வந்து வந்து ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டீசெண்டான வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த சைடில் நான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கொஞ்சம் டாலாக இருக்கேன் அப்படிங்கிறனால என்னோடய ஆவரேஜ் ஹைட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்தா வந்து எவ்வளோ தூரம் வந்து ஸ்பேஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஐடியல் பொசிஷனாக நான் வந்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெக்லைன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து தான் இருக்குது. அண்டு இந்த சீட்ஸ் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் விச் இஸ் பெட்டர். இதில் நம்மளோட வந்து கண்டிஷன்ஸ்க்கு நம்மளோட ஹியூமிடான ஹாட்டான கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து மச் பெட்டரான ஒரு இதுவாக தான் இருக்குது. நீங்கள் டாப் வேரியண்ட்டுமே வந்து போனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால
கொஞ்சம் வந்து கம்ஃபர்ட் ஃபேக்டரில் வந்து பார்க்கும்போது வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு டீசெண்டாக வந்து இருக்குது. இப்போ என்னோடய ஹைட்டுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப கம்மி தான், பட் வந்து ஒரு ஆவரேஜ் ஹைட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீசெண்டான அண்டர் தை சப்போர்ட்டுமே வந்து இருக்கும். அண்டு இந்த டோர் கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வைடாக இதுவாகுது. டோர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வைடாகவே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பார்க்கும்போது ஈஸியாக வந்து உள்ளே ஏறலாம். அண்ட் டோர் கார்ட்ஸ் நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்குறாங்க, மேலே வந்து ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் நம்ம இந்த ஆர்ம் ரெஸ்ட் இந்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து இருக்குது. பட் நீங்கள் வந்து டாப் வேரியன்ட்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச் பாயிண்ட் வந்து வந்துடும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரியர் ஏசி வென்ட்ஸ். அண்டு ஒரு 15 வாட்க்கான யூஎஸ்பி டைப் சி ஸ்லாட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்க்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் வந்து சீட் பெல்ட் வந்து சென்ட்ரல் பேசஞ்சருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி இந்த ஸ்பெசிஃபிக் மாடல் அப்டேட்டில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பேஸ் வேரியண்ட்டில் வந்து எல்லா மாடல்ஸ்க்குமே வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஜென்ரல் நம்ம இப்போ ரியரில் வந்து ஓவர் வியூ பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான், இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் டாப் வேரியன்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து அது சேஞ்ச் ஆகும். நான் அது வரும்போது டாப் வேரியண்ட்க்கு வந்து எனக்கு ஆக்சஸ் கிடைக்கும் போது நான் அதோட வீடியோலையுமே அதோட மொத்த ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரைவ் வீடியோலுமே நான் இன்னும் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நிறையா பேர் வந்து இந்த மிடில் வேரியன்ட்ஸ் பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறனால அந்த ஒரு அஃபோர்டபிலிட்டி ஃபேக்டரில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தாலும் இது இருக்கும் அப்படின்னு காமிச்சாலுமே நமக்கு ரியல் வேர்ல்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும், நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஒரு இதை வந்து இப்போ காட்டுறோம். அண்ட் இதுக்கடுத்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து வந்து என்னென்ன ஓவர்வியூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக் நான் ஸ்பீக்கர் காமிச்சேன் டோர் கார்ட்ஸில் இருக்க மாதிரி. இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்பீக்கர் வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. சேம் வந்து இந்த சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து வைடராக ஆக்சுவலாக வந்து சப்போர்ட்டிவாகவே இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வைடாக கொடுத்துருக்கனால அந்த சப்போர்ட் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சீட் கலர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிரே அண்ட் பிளாக் கலர் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சின்ன மவுண்டைன் பீக்கான ஒரு எச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நீட்டான டச்சாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டேஷில் வந்து ஒரு நீங்கள் பக்கத்தில் வந்து காமிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த டாட்டாவோட அந்த டீம் மோட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிறையா அந்த வந்து எச் பண்ணியிருக்காங்க. இந்த பேனலே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாட்டாக இந்த ஒரு ஃபினிஷ் பார்த்தோம்னா ஆக்சுவலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டில். அதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அண்டு ஹேண்ட் பிரேக் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஒரு அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓப்பன் பண்ணால் சின்ன ஒரு கப்பி ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது. அண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வைடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏஎம்டி கியர் பாக்ஸு, இது வந்து பெட்ரோல் ஏஎம்டி. அண்ட் இதுக்கான கியர் நாப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு நீட்டான ஃபினிஷ் இருக்குது. இங்கே ஒரு சில்வர் க்ரோம் சரௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வைடான ஒரு டேஷ்போர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு இன்னொரு ஸ்லாட்டுமே வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்டு இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கோ டிரைவரோட வேனிட்டி மிரர் வந்து இந்த சன்வைசரில் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் லைட் கண்ட்ரோல்ஸ்க்கான ஸ்விட்சிங் இருக்குது. அண்டு மிச்சப்படி இதில் இங்கே அவ்வளோதான் சன்கிளாஸ் ஹோல்டர் கிடையாது. இது வந்து மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் தான். இதில் வந்து உங்களுக்கு ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் நீங்கள் மோட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரீசர்க்குலேஷன் பட்டன் அண்ட் 12 வோல்ட் சாக்கெட் இங்கே இருக்குது. அண்ட் ஒரு 65 வாட்க்கான சார்ஜிங் ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து கனெக்டிவிட்டி போர்ட்க்கான யூஎஸ்பி டைப் சி ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட்ஸில் வந்து இந்த கப்பி ஸ்பேஸில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் வரும். பட் இங்கே வந்து ஒரு எம்டியான ஒரு கப்பி ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டர் ஃபேஷியாவோட இது. அண்ட் இங்கே மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் வேரியன்ட்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் வந்து டேஷ்போர்டு மேலே இந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து மவுண்ட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டாப் வேரியன்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10.5 இன்ச்சஸ்க்கான ஸ்க்ரீன் வந்து வரும். இது பார்த்தோம் அப்படின்னா இஃப் ஐம் நாட் ராங் இது ஒரு 8 இன்ச் ஸ்க்ரீனோ 9 இன்ச் ஸ்க்ரீன் நினைக்கிறேன். இதுவுமே பார்க்கறதுக்கு வந்து நல்ல லெஜிபிளாகவே இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த ஸ்க்ரீனோட குவாலிட்டி தான். இது எப்பயுமே வந்து நான் பழைய வீடியோஸ்லையுமே நான் வந்து சொல்லியிருக்கேன், இது ஸ்க்ரீனோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் ஏசி வென்ட் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் வந்து சரௌண்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதுவுமே நீட்டாக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து
இந்த கார் வந்து ஆக்சுவலாக பவர் பண்ணல. ஸோ இந்த இதில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே வந்து அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னா அந்த இலுமினேட்டட் டாட்டாவோட ஸ்டேரிங் வீல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் இருக்குது. ஆடியோ இது ட்ராக் அப் அண்ட் டவுன் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இருக்குது. ப்ளூடூத் பட்டன் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோலான பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் என்ன ஸ்பெசிஃபிக் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடுது. ஸோ அதையுமே வந்து இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் இந்த வேரியண்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் எல்இடி ஹெட்லைட்லாம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் பவர் பண்ணி வைக்காதது அப்படிங்கிறனால வந்து என்னால் கரெக்டாக வந்து இதில் வந்து என்னென்ன எலிஜிபிள் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குன்றத சொல்ல முடியல. பட் வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து இது வந்து உள்ள ஷோரூம்குள்ளே இருக்கிற வண்டி அப்படிங்கிறனால இதில் வந்து பவர் கம்மியாக தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பட் நான் அகெயின் வந்து ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து நான் எனக்கு ட்ரைவ் வீடியோ கிடைக்கும்போது நான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த சைட்லேருந்து நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து இந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கீஸ் தான். இது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவல் கீ தான். பட் வந்து இந்த கீரிங்க்கு வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு எலிமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. பட் உங்களுக்கு வந்து கீழே சென்ட்ரி இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரைவ் மோடு, எக்கனாமி ட்ரைவ் மோடு ஆக்டிவேஷனுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபாகருக்கான ஒரு பட்டன் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் பண்ணுதா பேக்கில் பண்ணுதான்றது எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரியல. பட் வந்து அதுக்கான பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே வருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நாப் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டபிள் கிடையாது. அண்ட் டிரைவர் விண்டோ வந்து அப் அண்ட் டவுன் வந்து ஒன் டச் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து நார்மல் இது தான். ஸோ இது தான் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஓவர்வியூ. மிச்சப்படி உங்களுக்கு வந்து இந்த வேரியண்ட்டில் பேசிக்லி வந்து நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாமே வந்து இங்கே கவர் ஆகிடுது. உங்களுக்கு அஃப்கோர்ஸ் வந்து டாடா பஞ்ச் வந்து நம்ம சேஃப்டிக்கே வந்து நம்ம எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கோம் சேஃப்டிக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து இங்கே பேரமௌண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 ஏர்பேக்ஸ் ஏர் பண்ணது வந்து இன்னுமே ஒரு நல்ல விஷயமா இருக்குது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஆங்கர் பாயிண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கனால சேஃப்டி ஃபேக்டர் வந்து இனிமேல் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஸ்பெசிஃபிக் வேரியண்ட் நிறைய பேர் வந்து அந்த மிடில் வேரியன்ட்ஸ் தான் வந்து வாங்குவாங்க பட்ஜெட்ஸ் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்க்கும்போது இதில் வந்து தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வேரியண்ட்டாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன். அண்ட் இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸிங்குமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் இது வந்து இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 5.59 lakhs வந்து எக்ஷோரூம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த பேஸ் வேரியண்ட்டில். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி நம்ம பார்க்குற ஒரு இடத்துல பார்க்கும்போது இது வந்து ஜஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமோடு வரும். நான் எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்க்கும்போது நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ் படி பார்க்கும்போது இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இது ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இந்த வாக் ரவுண்டில் வந்து இதில் காமிச்சதை பற்றி இந்த வேரியண்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து டவுட்ஸ்ன்றது வந்து ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியராக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கார் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது வந்து லக்ஷ்மி டாட்டா தான். இவங்களோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நாங்கள் வந்து கரண்ட்லி கடுத்தாங்கல் ஷோரூமில் வந்து ஷூட் பண்ணுறோம். பட் வேளச்சேரி அண்ட் அதர் பிளேசஸ்லையுமே இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கமெண்ட்டில் அண்ட் ஸ்க்ரீனில் ரெண்டுத்துலையுமே வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணுறவங்க வந்து அந்த நம்பரில் வந்து கால் பண்ணி வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த காரை பற்றி இன்னும் வந்து நம்ம ட்ரைவ் வீடியோக்கு முன்னாடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ட்ரைவ் வீடியோ பண்ணும்போது அதோட எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து அதை வந்து ஆன்சர் பண்ணுறோம். ஹோப்ஃபுல்லி இன்னொரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் நன்றி, வணக்கம், பாய்.